பாரதிய ஜனதாவுல இன்னைக்கு முன்னணி தலைவர்களா இருக்கக்கூடியவங்க, அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு கார்பரேட் நிறுவனங்கள்ல செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கிறிஸ்தவ மிஷினரி அமைத்து கொடுத்த முதல் கல்லூரிகள்ல பள்ளிகள்ல படிச்சவங்க தான். அப்ப நீங்க படிச்சு மேல வருவீங்க, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள்லாம் வெளிநாடுகள்ல கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல, அதாவது நம்பர் 1 கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல வந்து படிக்கும், மேல போகும், பொருளாதார ரீதியா வந்து அவங்க வாழ்க்கையை வந்து செம்மையா அமைச்சுக்குவாங்க. கிறிஸ்டின் மதம் மாத்த வந்துட்டான், முஸ்லிம் மதம் மாத்த வந்துட்டான் அப்படின்லாம் சொல்லி இவங்க பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. குறிப்பா வந்து கேரளா சிபிஎம்ஐ சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ்ங்கிறவரு இதுக்கு மிகப்பெரிய அளவுக்குள்ள வந்து பதில் கொடுக்குறாரு. ஜான் பிரிட்டாஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி கிறிஸ்தவ மிஷினரி நிறுவனங்களை, கல்வித்துறைய, கம்பெனிகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு மேல் வாழ்க்கையை வந்து சுகபோகமா மாத்திக்கிட்டு நீங்களாம் மதம் மாறல அல்லது உங்களை வந்து மாற்ற முடியல, வேற யாரும் மாறக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப நீங்க இதை பயன்படுத்திட்டு தானே மேல வந்தீங்க. அப்ப இந்த ஏழை எளிய மக்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன நிவாரணங்களுக்காக செயல்படுறது வந்து தவறா?